அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சேலம் திருச்சி பிரதான சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டி மூடப்பட்ட இடத்தில் லாரியின் சக்கரம் சிக்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த மாதம் சேலம் திருச்சி சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. தொடர்ந்து பள்ளம் முறையாக மூடப்படாதால் அந்த வழியாக பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்றின் சக்கரம் மண்ணில் புதைந்தது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாநகர பகுதிகளில் பெரும்பாலான சாலைகளில் இந்த நிலை தொடர்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அழகமுத்து ஐயனாருக்கும் பொற்கலை பூரணி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. 108 நாதஸ்வரம் முழங்க மேளதாளத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பத்தலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பிரேம்சிங் மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். தொடர்பான புகாரின் அடிப்படையில் பிரேம்சிங் நடத்தி வந்த போலி மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் தப்பி ஓடிய போலி மருத்துவர் பிரேம்சிங்கை தீவிரமாக தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற வாகனம் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. வந்தவாசிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் கூட்டுச்சாலை அருகே கனரக வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் அதன் கண்ணாடிகள் உடைந்தன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தையுடன் சென்னையை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் போராட்டம் நடத்தினார். திருவள்ளூரை அடுத்த வண்டிமேட்டு கொள்ளை கிராமத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ரமேஷ் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும் குழந்தைக்கும் ரமேஷுக்கும் DNA சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாரியம்மாள் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் தன்னிடமிருந்து வாங்கிய 3 லட்சம் ரூபாயை ரமேஷிடமிருந்து திரும்பி பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சந்தையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. புதிய கடைகள் கட்டுவதற்காக அனைத்து கடைகளையும் இடிக்க நகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்த நிலையில் வியாபாரிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதியுடன் கடைகளை காலி செய்வதற்கான அவகாசம் நிறைவடைந்தது. எனினும் பலர் கடைகளை காலி செய்யாத நிலையிலும் 398 கடைகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. செங்கல்பட்டில் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் நடைபெற்ற பாலம் கட்டும் பணியால் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இந்நிலையில் குழாய் உடைந்து தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமுடன் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே மதுரை மானாமதுரை 4 வழிச்சாலையில் வழிமறியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரும் சிறுவனும் கைது செய்யப்பட்டனர். இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை வழிமறித்து மிரட்டி வாகனத்தையும் செல்போனையும் பறித்துச் சென்ற திருப்பாச்சேத்தியை சேர்ந்த சிவமணி மற்றும் 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை காவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். நில அளவைத்துறை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநரின் உத்தரவை கண்டித்து செங்கல்பட்டு நில அளவை அலுவலர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைன் முறையில் வழங்கப்படக்கூடிய பட்டா, நில அளவை வரைபடம் போன்ற ஆவணங்களில் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கையெழுத்து பெற வற்புறுத்தக்கூடாது என்றும் நில அளவைத்துறை தெரிவித்துள்ளது. நில அளவைத்துறை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் DG வினய் பிறப்பித்திருக்கூடிய இந்த குறிப்பானை ரத்து செய்ய வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நில அளவை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அல்லது ஏற்கனவே எடுத்து ஒரு மாநில அளவில் ஆனால் உட்கார்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது பெருமையான சிந்தனை கிடையாது. வேலூர் மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மத்திய மாவட்ட செயலாளருமான நந்தகுமார் தலைமையில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி, பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை உண்டு நோன்பு திறந்தனர்.
நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநரின் உத்தரவை கண்டித்து காஞ்சிபுரத்தில் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவைத்துறையில் நிரந்தர ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட நில அளவை அலுவலகம் முன்பாக அலுவலர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவை மாவட்டம் செல்வபுரம் அருகே மது போதையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார். புனியமுத்தூர் ஜீவாநகரை சேர்ந்த 25 வயதான ரஹமதுல்லா தன்னுடைய நண்பர்களுடன் செல்வபுரம் தில்லை நகரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடித்துள்ளார். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு கடை வாசலில் வைத்து ரஹமதுல்லாவை கத்தியால் கொடூரமாக குத்திவிட்டு உடன் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து தப்பி ஓடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வாரச்சந்தையில் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. திருப்புவனம் செவ்வாய் சந்தைக்கு ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்போர் ஆடு, கோழிகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். எடை அதிகமுள்ள கிடா ஆடு ஒன்று 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய்க்கும், குட்டி ஆடுகள் 5,000 முதல் 8,000 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகின. நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் கார் விபத்திற்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். தூதூர் மட்டம் கெரடாலிஸ் பகுதியை சேர்ந்த விஜயா தன்னுடைய மகன்களுடன் காரில் மசினக்குடி அருகே உள்ள பொக்காபுரத்திற்கு சென்றுள்ளார். கல்லட்டி அருகே சென்ற போது கட்டுப்பாட்டு இழந்த கார் தடுப்பு வேலி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் விஜயா உயிரிழந்தார்.